நான் சொன்ன மாதிரியேவும் இந்த டர்ரு டர்ருன்னு உருட்டுற வண்டியை எடுத்துட்டு வந்துட்டா போலயே. என்ன அனக்கிலியக்கா? என்ன என்ன பேரை சொல்லி கூப்பிடுற? புதுசா கூப்பிடுறிய சின்னோன்னு? அக்கா பாசமா தாண்டி கூப்பிடுறேன். உன் பேரு சின்ன பொண்ணு தானே, அதை சுருக்கி சின்னோன்னு கூப்பிடுறேன். பாசமா நேசமா கூப்பிடுறேன்டி. அது சரி, பாசமும் நேசமும் ஓவரா பொங்கி வணிஞ்சிடாம இந்தாக்கா நீ கேட்ட இந்த வண்டி வச்சுக்கோ. சின்ன பொண்ணு, நீயே கையில் வச்சுக்கம்மா. அக்கா பொருளை மட்டும் அதில் எடுத்து எடுத்து போடுறேன், நீயே தள்ளிட்டு வா. அக்காக்கெல்லாம் தள்ள தெரியாது. நான் சடுக்கு தள்ளனா வண்டி ஒரு பக்கம் போகும், நான் ஒரு பக்கம் போவேன். அப்புறம் கீழே விழுந்து கிடக்க வேண்டியதான். அப்புறம் நீ தாண்டி என்னை தூக்கி விடணும். ஐயோ அக்கா, அப்படின்னா நானே தள்ளிட்டு வரேன்க்கா. நீ கூட மட்டும் வந்து உனக்கு தேவையான பொருளை மட்டும் எடுத்து போட்டுக்கக்கா. சரிடி சின்ன. சரி அனக்கிலியக்கா, பேசிக்கிட்டே இல்லாம சட சடன்னு என்னென்ன பொருள் வேணுமோ எடுத்து எடுத்து போடுக்கா பாப்போம். சின்ன, ஆர்லிஸும் பூஸ்ட்டும் பிறகு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு கடையை சுற்றி பார்ப்போம், வேற என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்துக்குவோம். சரி வா அனக்கிலியக்கா, உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். எக்கா அன்னைக்கிலியக்கா, இங்க பாருக்கா பழங்களை எப்படி ஃப்ரெஷ்ஷா ஒன்னொன்னு ஒன்ன போலயே குண்டு குண்டா சூப்பரா இருக்குக்கா. என்ன சொன்ன என்ன சொன்ன? காதில் விழல, இன்னொரு தடவை சொல்லு பார்ப்போம். ஐயோ அனக்கிலியக்காவுக்கு கோவம் வந்துருச்சு போலயே. அனக்கிலியக்காவை எப்படியாவது சமாதானப்படுத்தணும். சரி சமாளிப்போம். அனக்கிலியக்கா, நான் ஒன்னும் சொல்லலக்கா. பழங்கள்லாம் நல்லா குண்டு குண்டுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சது போல அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குந்தாக்கா சொன்னேன். அன்னக்கிலியக்கா, இங்க பாருக்கா, ஆப்பிள் பாரு உன்னை போல ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்குக்கா. உன்னை எடுத்து சாப்பிட்டு பாருக்கா. என்னடி சின்ன பொண்ணு சொல்ற? நான் ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் நான் சொல்கிறேன். ஐயோ, எனக்கு வெக்கமா வருதுடி சின்ன பொண்ணு. இங்க பாரு அன்னக்கிலியக்காவுக்கு சிரிப்ப. ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் போல இருக்குன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதை கேட்டுட்டு வாயெல்லாம் பல்ல கட்டிக்கிட்டு நிக்குது பாரு. அன்னக்கிலியக்கா, சிரிச்சது போதும். ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஏண்டி இப்படி ஆப்பிள்லாம் எடுத்து சாப்பிட்டா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களாடி? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கக்கா. சாப்பிட்றதுக்காண்டி தானே இவ்வளோ ஆப்பிள் அடுக்கி வச்சிருக்காங்க. சும்மா எடுத்து சாப்பிடுக்கா. அப்படின்னா சரிடி சின்ன பொண்ணு, எனக்கு ஒன்று கொடு, நீ ஒன்று எடுத்துக்கோ. நான் மட்டும் ஆப்பிள் சாப்பிட்றத நீ பார்த்துக்கிட்டு இருந்தேனா ஏன் வயிறுள்ள வலிக்கும். ஆத்தாடி ஆத்தி, நீயும் ஒன்று எடுத்து சாப்பிட்றே. அன்னைக்கிலியக்கா, இந்த ஆப்பிள் நல்லா இருக்குக்கா, இதை சாப்பிட்டு பாருக்கா. சின்னம்மா, இந்த ஆப்பிள் அப்படி இனிப்பா இருக்குடி, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குடி. ஆமா அன்னைக்கிலியக்கா, ஏக்கா அப்படி ஒரு இனிப்பா இருக்குக்கா. வெள்ளை கூடுன ஆப்பிள்னால நல்லா டேஸ்டா இருக்குக்கா. சாப்பிடுக்கா சாப்பிடுக்கா. அன்னைக்கிலியக்கா, சாப்பிட்டுட்டு இன்னொரு ஆப்பிள் வேணாலும் எடுத்து சாப்பிடுக்கா. அன்னைக்கிலியக்கா, இந்த முட்டைக்கண்ணை என்னக்கா இங்க வந்து முறைச்சுக்கிட்டு நிக்கிறியா? இருடி, யார் என்னன்னு கேட்போம். ஏமா, இந்த கடைக்கு நீங்க பொருள் வாங்க வந்தீங்களா இல்ல ஆப்பிள் திருடி தின்றதுக்கு வந்தீங்களாமா? ஏ தம்பி, யாரை பத்தி என்ன கேள்வி கேட்குற நீ? யார பார்த்து கேக்குறாங்க? எல்லாம் உங்க ரெண்டு பேரை பார்த்துட்டு தான்க்கா கேக்குறேன். இந்த பாரு தம்பி, உன் கடையில் வந்து திருடி தின்னணுன்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. தேவையில்லாம வார்த்தையை விடாத. இந்தா பாருங்கண்ணே முட்டைக்கண்ணண்ணே, நாங்கள் ஒன்றும் பழத்தை திருடி ஒன்றும் சாப்பிடல. மார்க்கெட்டுக்கெல்லாம் போனோம்னா பழத்தை வாங்குறதுக்கு முன்னாடியும் பழத்தை கொஞ்சத்தை அறுத்து கொடுத்து இந்தாங்கம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் வாங்குமான்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. அதே போல தான் இங்கேயும் இவ்வளோ பழம் கிடைக்கே, எடுத்து கொஞ்சம் போல் சாப்பிட்டு பார்ப்போம், அதுக்கப்புறமா வாங்கலாம். கிலோ கணக்கில் நாங்களாம் வாங்குவோம். அதான் சரி சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குவோம் சொல்லிட்டு நாங்கள் ஒரே ஒரு பழத்தை கடிச்சு சாப்பிட்டு பார்க்கணும் பின்னாடியே வந்துட்டீங்க. வந்தது மட்டும் இல்லாம நாங்க பழத்தை எடுத்து திருடி தின்றோன்னு எங்க மேல பழி வேற போடுறீங்க. ஏன் அண்ணாக்கா, மூஞ்சிய சீரியஸா மட்டும் வச்சுக்கிட்டா பத்தாது, சொல்லுக்கா நீயும். ஆமா தம்பி, என் தங்கச்சி சொல்றதுதானே உண்மை. வெளியிலலாம் பழங்கள்லாம் போய் வாங்கினோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க சாப்பிட கொடுத்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நாங்கள் எப்பயுமே வாங்கிட்டு வருவோம். அதே தான் இங்கே செஞ்சோம். நீ என்னமோ செய்யறது போல சொல்லிக்கிட்டு இருக்க. போ தம்பி, போய் வேலையை பாரு. எக்கா, இங்கெல்லாம் இப்படி எடுத்து சாப்பிடக்கூடாதுக்கா. நீங்க இப்ப சாப்பிட்றத ஓனரு அந்த பாருங்க கேமரா இருக்கு பாருங்க, அது வழியா நல்ல வீடியோல பார்த்துட்டு தான் உங்களை போய் சத்தம் போட சொல்லி ஓனர் என்னை அனுப்பிவிட்டாருக்கா. இது என்னடி கொடுமையா போச்சு. இம்புட்டு பழம் குமிஞ்சு கிடக்கு, இதுல இருந்து இத்தனோடு ஒரு சின்ன
பழத்தை எடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு போய் ஓனர் சத்தம் போடுறாரு, அப்படி இப்படின்ட்டு வந்து இந்த பையன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது. வாடி சின்ன பொண்ணு, நம்ம வேற பக்கம் போவோம், நம்ம பழமே வாங்க வேண்டாம். முட்டைக்கண்ணண்ணே, இன்னும் என்னத்த முழிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? அதான் பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஓனர் சொன்னாருன்னு சொல்லிட்டீங்கல்ல. இன்னெல்லாம் பழத்தை எடுத்து சாப்பிட மாட்டோம். போங்கண்ணே, போய் வேற வேலை இருந்தா பாருங்க. போங்க, நாங்களும் வேற பக்கம் போறோம். வா அன்னைக்கிலியக்கா, வேற பக்கம் போவோம். அன்னைக்கிலியக்கா, இங்க பாருக்கா, லேஸ் பாக்கெட் விதவிதமா ரகரகமா எத்தனை பாக்கெட் இருக்குன்னு பாருக்கா. ஐயோ ஐயோ, பார்க்கும் போதே நாக்குல எச்சி ஊறுதே. ஏக்கா, இந்த லேஸ் பாக்கெட்டை பாருங்கக்கா, அப்படியே கடைசியா வச்சிருக்காங்கக்கா. ஏக்கா, இங்கிட்டு கேமரா கூட இல்லக்கா. ஏக்கா வாக்கா அன்னைக்கிலியக்கா, ஆளுக்கு ஒரு லேஸ் பாக்கெட்டை எடுத்து சாப்பிட்டுக்குவோங்க்கா. இந்த ஆப்பிள் சாப்பிட்டது நாக்குல இனிப்பா இருக்குக்கா, கொஞ்சம் காரசாரமா சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்குங்கக்கா. வா அன்னைக்கிலியக்கா, ஆளுக்கு ஒரு லேஸ் பாக்கெட்டை எடுத்து சாப்பிடுவோம். ஏ சின்ன பொண்ணு, எனக்கெல்லாம் லேஸ் பாக்கெட் வேணாண்டி, நீயும் எடுத்து சாப்பிடாதடி. அந்த முட்டைக்கண்ணே பிறகு ஓனர் சத்தம் போட்டாருன்னு திருப்பி வந்து நிற்க போகிறான். பேசாமல் இருடி. அட போ அன்னைக்கிலியக்கா, இங்கே தான் கேமரா இல்லைன்னு சொல்கிறல்ல, வேற எப்படி ஓனர் பார்ப்பாரு நம்ம எடுத்து சாப்பிட்றத? உனக்கு வேணாம்னா போக்கா, எனக்கு வயிறு பசிக்குது. நான் 2 லேஸ் பாக்கெட்டை உள்ள தள்ள போகிறேன். ஐயோ, இவ என்ன புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? நானே வேணான்னு சொன்னாலும் கூட அன்னைக்கிலேக்கா நீ 2 பாக்கெட் சாப்பிடுக்கான்னு சொல்லுவான்னு பார்த்தா, உனக்கு வேணாம்னா போ, நான் 2 பாக்கெட்டை சாப்பிட்டு என் வயிற்ற நிறச்சிக்கிறேன்ல சொல்கிறா. எனக்குமே வயிறு பசிக்கிறாப்புல தான் இருக்குது. நானும் 2 பாக்கெட்டை சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். சரி, நம்மளும் 2 பாக்கெட்டை எடுத்து சாப்பிடுவோம். சின்ன பொண்ணு, நான் லேஸ் பாக்கெட் வேணான்னு சொன்னா உன் மனசு கஷ்டப்படும் பாத்தியா? அதனாலதான் நானும் லேஸ் பாக்கெட் சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ 2 லேஸ் பாக்கெட் எடுத்துக்கிட்டு அக்காவுக்கும் 2 லேஸ் பாக்கெட் எடுத்து கொடுமா, அக்காவும் சாப்பிட்றேன். என் மனசு கஷ்டப்படும் தான் நீ பாவலா பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த வரேன் பாரு. அன்னைக்கிலியக்கா, அன்னைக்கிலியக்கா, நீ லேஸ் பாக்கெட்டு சாப்பிடாட்டாலும் கூட என் மனசு ஒன்றும் கஷ்டப்படாதுக்கா. சும்மா அப்படி 2 நிமிஷம் அப்படி உட்காருக்கா, நான் 2 பாக்கெட்டை உள்ள தள்ளிட்டு வரேன். வேற பக்கம் போகலாம், என்னக்கா? இல்லடி சின்ன பொண்ணு, எனக்கு 2 பாக்கெட்டு கூட, நானும் சாப்பிட்றேன். அப்படி வா வலிக்கு. இந்தாக்கா சாப்பிடுக்கா. ஏக்கா, அந்த முட்டைக்கண்ணே மோப்பம் முடிச்சிட்டு வந்தாலும் வந்துருவாங்கக்கா. சடக்குன்னு பாக்கெட்டை உடைச்சு லேசா உள்ள தள்ளுக்கா. சரிடி சின்ன பொண்ணு. அப்பா என்ன ருசி, சூப்பரா இருக்குடி, சூப்பரா இருக்குடி. மஞ்சள் கலர் லேஸ் பாக்கெட்டு, ஆஹா என்ன ருசி. அக்காவுக்கு பசிச்சிருச்சுடி சின்ன பொண்ணு, அவ்வளோ ருசியா இருக்குடி. ஏன் அன்னைக்கிலியக்கா, மெதுவா சாப்பிடுக்கா, தொண்டையில எதுவும் போய் சிக்கிக்கிறாமா? தொண்டையில சிக்கிக்கிற போதுன்னு நீ என்னைய பார்த்து சொல்றியாக்கும்? ஒரே நேரத்துல 2 லேஸ் பாக்கெட்டை பிரிச்சு உள்ள தள்ளிக்கிட்டு இருக்க. நீ முதல்ல பார்த்து சாப்பிடு, தொண்டையில போய் சிக்கிக்கிறாமா. என்ன உறவுகளே, லேஸ் பாக்கெட்டு அவ்வளோ டேஸ்டா இருக்கு. உங்களுக்குலாம் இந்த மஞ்சள் கலர் லேஸ் பாக்கெட் பிடிக்குமா, இல்லை இந்த ஆரஞ்சு கலர் லேஸ் பாக்கெட் பிடிக்குமா, இல்லைன்னா இன்னொன்று இருக்கேன் அதான்ப்பா அந்த பச்சை கலரு, அது உங்களுக்கு பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா உறவுகளே, மறக்காம உங்களுக்கு என்ன லேஸ் பாக்கெட் பிடிக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் நம்மளோட சேனல்ல கதையை பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரியாங்க? நாங்க லேஸ் பாக்கெட் சாப்பிட்றோம். அப்படியே மறக்காம அந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அன்னைக்கிலியக்கா, அதான் நீ சொல்லிட்டில, இனிமே வீடியோ பார்க்குற எல்லாருமேவும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. இப்போ நம்மளோட சேனலு வெறும் 500 பேர் தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வாரத்துக்குள்ள 1000 பேருக்கு மேலே வந்துருவாங்க பாருக்கா. ஐயோ ஏக்கா, உன் பின்னாடி பாருக்கா, அந்த முட்டைக்கண்ணை வந்து நிற்கிறேன். முட்டைக்கண்ணை கரெக்டான டயத்துக்கு தான் வந்துட்டேன். ஏமா, அப்பதே உங்ககிட்ட என்னம்மா சொன்னேன், ஆப்பிள் எடுத்து சாப்பிடாதீங்க அப்படி சொன்னதுக்கு பெருசா கோச்சுக்கிட்டு வந்தீங்க. இங்க வந்து இப்படி லேஸ் பாக்கெட்டை எடுத்து இப்படி பிரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களேம்மா. ஏமா, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா அருவியே வராதாமா? இந்தாப்பா தம்பி, நாங்கள் ஒன்றும் லேஸ் பாக்கெட்டை சும்மா ஒன்றும் எடுத்து சாப்பிடல. லேஸ் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற லேஸ் எல்லாம் எப்படி மொறுன்னு இருக்கா, இல்லை பதத்து போயிருக்கான்னு ஒன்றே ஒன்று தான் எடுத்து சாப்பிட்டோம். அதுவும் சும்மா எடுத்து ஒன்றும் சாப்பிடலப்பா. போகும்போது அந்த லேஸ் பாக்கெட்டை கையோட எடுத்துகிட்டு போய் பில்லு போட்டு நாங்களே வாங்கிட்டு போயிடுவோம். நீ ரொம்ப பேசாத, சரியா? அப்படி போடு. அன்னைக்கிலியக்கா சூப்பராக சமாளிச்சக்கா. முட்டைக்கண்ணா, இப்போ சொல்கிறேன் எங்கள் அக்காவுக்கு பதில்.
ஏமா பில்லு போடவங்களையும் இப்படி லேஸ் பாக்கெட்டை உடைச்சு சாப்பிடக்கூடாதும்மா. பில்லு போட்டா பிறகு நீங்க உடைச்சு சாப்பிடுங்க, இல்ல உடைக்காம சாப்பிடுங்க, அது உங்க விருப்பம். இப்ப வந்து பில்ல போடுங்கம்மா. ஏமா நீங்க இந்த கடைக்கு சரக்கு வாங்க வந்தீங்களா, இல்ல இந்த இப்படியே கடைகள்ல இருக்கிற பொருள்கள்லாம் எடுத்து சாப்பிடறதுக்கு வந்தீங்களாமா? ஒழுங்கா வாங்கம்மா, ஓனர் கூப்பிடுறாரு உங்களை. இந்த பாருங்கண்ணே முட்டைக்கண்ணண்ணே, உங்க ஓனரை பார்க்க நாங்களே வர்றோம், நீங்க போங்க முன்னாடி. சரி வாங்கம்மா வேமா, வேற எதையும் எடுத்து தின்றாதீங்க, வந்து சேருங்கம்மா வேமா. சின்ன பொண்ணு வாமா, அந்த லேஸ் பாக்கெட்டை அப்படியே முன்னாடி கொண்டு போய் பில்லை போட்டுட்டு அப்படியே நம்மளும் கிளம்புவோம். நம்மளும் உள்ளே வந்து 2-3 மணி நேரம் ஆயிடுச்சுமா. அன்னைக்கிலேயக்கா பொருள் நீ ஒண்ணுமே வாங்கலையாக்கா? இந்த தள்ளுற வண்டியை வேற அவ எடுத்துட்டு வர சொன்னா ஒண்ணுமே எடுத்து போடலையாக்கா? அடியே, நம்ம வரும்போதே என்னடி பேசிட்டு வந்தோம்? 3 மணி நேரம் நல்ல ஏசி காத்துக்குள்ள குழுக்குள்ளுன்னு இருந்துட்டு போவோம்னு சொல்லி தானே வந்தோம். வேற அதுக்கு நான் வந்து இங்கே பொருள் வாங்க போகிறேன். இவன் என்னமோ ஒரு லேஸ் பாக்கெட்டு ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டதுக்கே இந்த வரத்து வரான். இவன் கடையில் இதுக்கு நான் ஜாமான் வாங்கணும். வாடி போவோம். அக்காக்குலாம் அந்த அண்ணாச்சி கடை தாண்டி சரிப்பட்டு வரும். நான் அங்கேயே போய் ஜாமானை வாங்கிக்கிறேன்டி. ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு லேஸ் பாக்கெட்டை உள்ள தள்ளங்குடி இந்த முட்டைக்கண்ணை வந்து இப்படி நின்று தடுத்து விட்டானே. இவ்வளவு லேஸ் பாக்கெட்டை பார்த்ததுலேருந்து இந்த லேஸை சாப்பிட சொல்லி என் மனசு கூப்பாடு இல்லை போட்டுச்சு. அது மட்டுமா, இந்த கடையிலேயே வேலைக்கு சேர்ந்து டெய்லி ஒரு 4 லேஸ் பாக்கெட்டை உள்ள தள்ளலான்னு நினைச்சேன். இந்த முட்டைக்கண்ணை இப்படி என் நினப்புல மண்ணலி போட்டானே. அடி சின்ன பொண்ணே, என்னடி குனிஞ்சுக்கிட்டு நீயே பேசிக்கிட்டு இருக்க? வாடி போவோம். எக்கா, நம்ம இந்த பக்கம் வந்து இவ்வளோ நேரம் ஆயும் இந்த வனஜாவும் இந்த வினோவையும் ஆளையே காணமேக்கா. ஆமாடி, அவளுகளையும் ஆளை காணன்னு இவ்வளோ நேரம் நானும் யோசித்துக்கிட்டு தாண்டி இருந்தேன். வாடி, அவளுக்கு எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல் கடையை விட்டு வெளியே போயிடுவோம் முடி. சரி வாக்கா போய் பார்ப்போம். வினோ, நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடி. இந்த பிஸ்கட் பாக்கெட்டை பார்த்தோன்னே அக்காவுக்கு ரொம்ப பசிக்குதுடி. ஒரே ஒரு பிஸ்கட் பாக்கெட் மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கிறட்டுமா? மனசாக்கா, இங்கே அப்படிலாம் எடுத்து சாப்பிடக்கூடாதுக்கா. இது என்ன அண்ணாச்சி கடையை நினச்சிங்களா? அப்பக்கப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டா பிறகு கூட காசு கொடுக்கலாம்னு நினச்சிங்களா? அப்படிலாம் இங்கே எடுத்து சாப்பிடக்கூடாதுக்கா. ஏக்கா, பில்லு போடாமல் எந்த பொருளையும் நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாதுக்கா. அடி, ஒரே ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன்டி, அதனால் அவளுக்கு தெரியவா போது. ஏக்கா, நீங்கள் நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க, அதுக்கு மேலே உங்கள் பாடு. அப்பா என்ன ருசி, என்ன ருசி. அடியே வினோ, இந்த பிஸ்கட் ரொம்ப ருசியாக இருக்குடி. நீ கூட ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டு பாருடி. 4 பாக்கெட்டு என் மகளுக்கு வாங்கிட்டு போனடி. என் மகளுக்கு இந்த பிஸ்கட்டு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு ருசியாக இருக்குடி. ஏக்கா, எனக்கெல்லாம் வேண்டாக்கா, நீங்களே சாப்பிட்டுக்குங்கக்கா. போடி, இந்த பிஸ்கட் சாப்பிட நீ கொடுத்து வைக்கல. என்னம்மா ருசியாக இருக்குது. என்னம்மா நடக்குது இங்க? ஏமா என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஐயோ, இவன் யாரு? முட்டைக்கண்ணே இப்படி பயமுடுத்துறாப்புல இப்படி வந்து நிக்கிறானே. ஏமா இப்படி பிஸ்கட்லாம் உடைச்சு சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதாம்மா? பில்லு போட்டாதாம்மா எந்த பொருளையும் நீங்க எடுத்து சாப்பிடணும். அங்கன்றானா 2 பொம்பளையும் செய்யற அட்டுலியம் தாங்க முடியல. இங்கிட்டு வந்து பார்த்தா உங்க அட்டுலியம் தாங்க முடியல. என்னம்மா நினைச்சுக்கிட்டு இந்த கடைக்கு வரீங்க? இப்படி எல்லாம் செய்யறதா இருந்தா இந்த கடைக்கு நீங்க வராதீங்கம்மா. மனசாக்கா, நான் தான் அப்பவே சொன்னலக்கா இப்படி எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு. இப்போ பாருங்கக்கா, இந்த அண்ணன் வந்து எப்படி சத்தம் போடுறாங்கன்னு. தம்பி, ரொம்ப பசியாக இருக்குன்னு ஒரே ஒரு பாக்கெட் தான்ப்பா பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டேன். நான் இதுக்கு சேர்த்து பில்லு கட்டிடுறேன்ப்பா. சரிங்கம்மா, வந்து பில்ல கட்டுங்கம்மா. வாங்கம்மா, ஓனர் உங்களை கூப்பிடுறாரு. ச்சே, இன்னைக்கு முழிச்சு மூஞ்சியே சரியில்லை. இவங்க செய்யற சப்புக்கு ஓனர் என்னைய பிடிச்சு கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. சரி வாடி வினா போவோம். ஏக்கா, அந்த முட்டைக்கண்ணை ஒன்று சொன்னால் நீங்கள் கவனிச்சிங்களாக்கா? இன்னும் 2 பொம்பளைங்க என்னத்தையே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன் உசுரை வாங்குறாங்கன்னா அப்படியா இப்படியான்னு சொன்னாங்கனாக்கா? அது யாருன்னு தெரியலையாக்கா. ஒருவேளை அன்னைக்கிளியாக்காவும் சின்ன பொண்ணுமா இருக்குமாக்கா? என்னன்னு தெரியலையம்மா. சரி வா போய் பார்ப்போம். ஏக்கா, அன்னைக்கிலேயக்கா இங்க பாருக்கா, வனசாக்கா கையில பிஸ்கட்டை. சின்ன பொண்ணு சும்மா இருமா, ஓனர் வேற நிற்கிறாரு, என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. ஏமா கடைக்குள்ள வந்துட்டு இப்படியாம்மா ஆளுக்கு ஒரு பொருளா எடுத்து எடுத்து சாப்பிடுவீங்க? இப்படி சாப்பிடுறது உங்களுக்கே சரின்னு படுதாமா? கடைக்காரண்ணே கோவப்படாதீங்கண்ணே. அவங்க என்னென்ன பொருள் எடுத்து சாப்பிட்டாங்களோ அந்த பொருளெல்லாம் கையோட கொண்டு வந்திருக்காங்க பாருங்கண்ணே. இந்த பொருளுக்கெல்லாம் இப்போ நீங்கள் பில்லு போட்டுருங்கண்ணே, நாங்கள் காசு கட்டிடுறோம்னே. ஏமா வீடியோவில் பார்த்து நாங்கள் கேட்கங்காட்டி நீங்கள் காசு கட்டுறோன்னு சொல்றீங்க. பார்க்கலன்னா என்னம்மா செய்வீங்க? அப்படியே தின்னுட்டு அப்படியே ஓடி போயிருவீங்க. என்னம்மா காசெல்லாம் கட்டுறது கிடையாது. இப்படி திருடுறதுன்றதெல்லாம் ஒரு பொழப்பாமா?
ஓனரனே இப்படியெல்லாம் பேசாதீங்க. நாங்கள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் கிடையாது. வந்து எங்கள் ஊரில் விசாரிச்சு பாருங்க. அப்பதான் நாங்கள் எப்படிப்பட்ட ஆளுகன்னு உங்களுக்கு தெரியும். இதுல விசாரிக்க வேற செய்யணுமாக்கும். நீங்க செய்யற செயலை பார்த்தாலே தெரியுதுமா நீங்க எப்படிப்பட்ட ஆளுகன்னு. சரி சரி, உங்களோட பேசிக்கிட்டு இருந்தா என் டைம் தான் வேஸ்ட் ஆகும். நீங்க எடுத்து சாப்பிட்ட பொருட்களுக்கு மட்டும் பில்லை கட்டுங்கம்மா. சரிங்க சரிங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி. இந்தாப்பா முனியாண்டி, உங்களுக்கு பில்லை போட்டு கொடுப்பா. சரிங்கண்ணே. அண்ணக்கிளியக்கா வனசாக்கா வாங்கக்கா, பில்லை கட்டிடுவோம். பில்லை கட்டிட்டு இந்த கடை பக்கம் இனிமே தலை வச்சு கூட படுக்கக்கூடாதுக்கா. வாங்கக்கா போய் பில்லை கட்டுவோம்.